எல்லாம் பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணிட்டு ஓகே. அது வீடு மாறைக்க தெரியும். மனைவி பிள்ளைகளுக்கு அதிர்ச்சிகளும் வரலாம். அதுக்கு பிரச்சனை இல்லை. வீடு நீட்டா இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கணும். ஒரு நாள் குப்பை வீட்டுக்கு வச்சா அப்படி இருக்கு. வீட்டுல தூங்க முடியுமா? அதை விட மனசு பொல்லாத மோசமும் தெருக்குள்ளதுமா இருக்கிறது. இங்க விடுதலை வந்தா, இங்க புதுசா மாறினா கர்த்தரை ஆராதிப்பது இலகுவாதான காரியம். கர்த்தரை ஆராதிப்பது இலகுவாய் வரும் பொழுது எங்கள் குடும்பத்தில் தேவாவியன் ஒரு அசைபாடுவது இலகுவான காரியம். தேவாவியன் குடும்பத்தில் அசைபாடுவது பொழுது எங்களுக்கு வேண்டிய வழிகளில் நடத்துவதற்கு ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மை பயன்படுத்த ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ போற ஸ்கூல் ஆசீர்வாதமா இருக்கும். நீ வேலை செய்ற வேலை ஸ்தலம் ஆசீர்வாதமா இருக்கும். உன்னோட பேசுற ஃப்ரெண்ட்ஸ் ஆசீர்வாதமா இருப்பான். நீ பயன்படுத்துற போன் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அநேகருக்கு கர்த்தர் உன்னை உபயோகமாய் மாற்றுவார். ஆமென். ஆகையினாலே என்னுடைய வாழ்க்கையிலே புகழுதல், தேவ பக்தி, தொழுது கொள்ளுதல் எப்பொழுதும் ஒன்றாய் இணைந்து, ஆவி ஆத்துமா சரீரம் ஒன்றாய் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென். அடுத்தது ஆராதனையில் பிரதானமாய் அமைகிறது இன்னும் ஒரு காரியம் இருக்கு. புகழுதல் என்றால் என்ன? எங்கள் உணர்ச்சியும் உணர்வும் ஒன்று சேர வேண்டும். உணர்ச்சி வேற, உணர்வடைதல் வேற. என்ன சேச்சஸ் எல்லாம் என்ன நடிச்சா சிலருக்கு என்ன வருது? மைக் இருந்தா தான் சிலருக்கு என்ன வருது? அல்லேலூயா. இது எமோஷனல், உணர்ச்சி வசப்படும். அநேக சேர்ச்சில பாருங்க, லைட்டு போடுறான், வேற என்ன போடுறான்? புகையும் போடுறான், சவுண்டு காதை பிரிக்குது, ஏசியும் போடுறான். தப்பு கிடையாது. உணர்ச்சி வசமான ஆராதனை நடக்குதா, உணர்வடைகிற ஆராதனை நடக்குது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கேள்வி. இப்ப நாங்க எல்லாரும் ஆராய்ச்சிட்டு போய் கீழே செல்வியக்காவும் செல்லாமாவும் ரெவேக்காவும் மேஞ்சல் சட்டையில பிடிச்சு அந்த கீழ் படியில சாண்ட அடி, நான் உனக்கு சொன்னான் தானடி, நீ ஏன் அடி கேட்கிற? இது செய்தா இது என்ன? இது என்ன? இது என்ன ஆராதனை? இதான் உணர்ச்சி வசம். இங்க வாரும் இது உணர்ச்சி வசம். இங்க கீழே படியில போனோன்னா சட்டையில பிடிச்சு, ஆனந்தனும் செல்வனை சேட்டுல பிடிச்சு, ரெண்டு கண்ணாடியும் பறந்து பக்கத்து வைஷ்ணவியில போய் விழ, இதெல்லாம் நடந்தா இந்த ஆராதனை எப்படி இருக்கும்? இந்த ஆராதனை எப்படி இருக்கும்? அங்க எல்லாம் உண்டுவார். இந்த ஆராதனை எப்படி இருக்கும்? எமோஷனல் ஃபீலிங்ஸ். ஆனா உணர்வடைதல் இல்ல. இந்த ஆராதனை இன்றைக்கு எல்லா வீட்டிலும் நடக்குதா இல்லையா? சேர்ச்சு முடிஞ்சு போனோன்னு வீட்டை போனா என்ன சத்தம் கேக்குது? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதான் கேக்குது. என்ன கேக்குது? என் வீட்டை ஓட பண்ணி இருக்கிறேன். ஜெபிக்கிற சத்தத்தை விட வேற சத்தம் பக்கத்து வீட்டு கேட்கவே கூடாது. கேட்டுது என் பக்கத்து சிவல அடுத்த குடும்பம், இங்கால சிவல அடுத்த குடும்பம், முன்னால கதவை திறந்து 6 அடியில அடுத்த குடும்பம், மேல 8 அடியில பார்த்தா அடுத்த குடும்பம். இதுக்கெல்லாம் என்ன தெரியணும்? ஸ்தோத்திர சத்தம் மாத்திரமே தேவை. அல்லேலூயா. இதான் ஆராதிக்கிற குடும்பத்தின் அழகு. அல்லேலூயா. எல்லா பெயிண்ட் அடிச்சுட்டு நீ ஞாயிற்றுக்கிழமை சேச்ச போட்டு ஆராதனை முடிச்சு வீட்டை போய் சட்டி போன கிச்சன்ல ஒரு சத்தம், ஒரு சத்தம், கதவை இழுத்து சில பேர் சாத்திரத்துல விளங்கும், சேச்சு புடிஞ்சு இப்ப பரிசுத்த ஆவியோட வருகுதுகள் என்று மற்றவர் நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆராதனை என்பது உணர்வும் உணர்ச்சியும் ஒன்று சேருகிற பொழுதுதான் மனம் புதிதாகி என்னோட வாழ்க்கை மறுரூபமாய் மாறும். அல்லேலூயா. சில சேர்ச்சில லைட்ஸ் எல்லாம் மட்டும் பையில ஆராதனைக்கு பொம்பளையில மாடுது, பொடியில மாடுறான். பார்த்தா வெளியால வந்து ஒருத்தன் முயற்சினோட நிக்கிறான், ஒருத்தன் கொட்டல்ல போய் புகக்கட்டியோட நிக்கிறான். இப்படி எல்லாம் நிக்கிறது ஆராதனை அல்ல. உண்மையான ஆராதனையின் அழகு சேர்ச்சில மட்டுமல்ல, வீட்டின் நாளாந்த வாழ்க்கையில தெரியணும், மகிமைப்படணும் கர்த்தருடைய ஆவியானவர். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அன்றைக்கு உணர்ச்சி வசம் துதி பாடல் பாடும் பொழுது சிலவள என்ன செய்வோம்? உணர்ச்சி வசப்பட்டுரும், அழுவோம். ஆனா அது அழுகிறது நாம் மன்னிக்கலன்றதோ நான் மனம் திரும்புற ஐடியா வரணும். அதுதான் உணர்வடைதலும் உணர்ச்சி வசமும் ஒன்று சேர்ந்தால்தான் நல்ல ஒரு ஆராதனை செய்யும். உணர்வுகள் எல்லாருக்கும் பசி என்ன ஒரு உணர்வு, அழுக ஒரு உணர்வு, தாகம் வாயை திறந்துறாங்க பல்லு எல்லாம் கொட்டி, தாகம் ஒரு உணர்வு, எரிச்சல் ஒரு உணர்வு, கோபம் ஒரு ஆசை
ஒரு உணர்வு. பாலியல் எண்ணங்கள் ஒரு உணர்வுகள். எல்லாத்துக்கும் நான் அடிமையா இருக்கக்கூடாது. எல்லாம் கடவுள் இதுல வச்சிருக்க, எல்லா உணர்வும் வச்சிருக்காரா இல்லையா? வச்சிருக்காரு. நேற்று இதுல ஏதோ குத்திச்சு, நான் யோசிச்சு போது ஓ குத்துறதா தெரியுது. இதெல்லாம் தெரியாம போனா எப்படி இருக்கும்? இப்ப எங்கட அப்பா 85 நாளுக்கு மேல படுக்கையில இருக்கிறார். அவரை தொட்டாலும் தெரியுதில்ல, கூப்பிட்டாலும் தெரியுதில்ல. அவருக்கு வேலை செய்யற போது அவர் கஷ்டப்படுறது பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. நான் யோசிச்சேன், இந்த வயசு போனா எங்களுக்கு இந்த நிலைமை வந்துடும். அந்த நிலைமை வருவதற்கு முன்பாக நாங்க ஆண்டவர்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. அதை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. நாங்க வாழ்ற குடும்பம் ஆண்டவர் நல்ல குடும்பமா வாழணும். மகிமையான ஒரு ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. சாட்சியா வாழணும். இதுதான் வாழ்க்கை. அதாவது பூமியில மனதனுடைய நாட்கள் நிழலுக்கு ஒப்பாக, காலம பூத்து மாலையில வாடி போற பூவுக்கு ஒப்பாக, என்ன வேற என்ன புகைக்கு ஒப்பாகத்தான் இருக்குது. ஆக இந்த வாழ்க்கையில கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழணும்டா நல்ல ஒரு ஆராதனை வீரர்களாய் குடும்பங்கள் மாற வேண்டும்.